வணக்கம் மக்கள் எல்லாரும் வாங்க. இன்னைக்கு வீடியோவில் நம்ம டேக் பண்ணுறதுக்கு என்ன வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஏ ஒன் ட்ரோல்ஸ் சேனல்லேருந்து பாவமே அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்னு கூட பார்க்கலேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் ஏதோ ராமர் கோயிலுக்கு போயிருக்காங்க இல்லையா, அதுக்கு ஏதோ ட்ரோல் அங்கே ஏதோ சம்பவம் நடந்திருக்கும் போல், அதுக்கு ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதை தான் இன்றைக்கி ரியாக்ட் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாமா? ரைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் பரவாயில்ல, வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு போகிறீங்க, எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு. ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ளே போய்க்கலாம். த்ரீ டூ ஒன் கோ. சூத்து மூடிட்டு போனா உட்காருங்க. ஆயிரத்தி டென்ஷன்ல இருக்கு, ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? தப்பு, நீ ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்க. நீ மட்டும் இல்ல, எல்லாரும் ராவண பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ராவண பெரிய ஆளு, நான் அவரை பூஜிக்கிறேன், நான் ஒரு சிஷ்யன். ரேகா, ராவண சீதைய சீரழிக்க நினைச்சிருந்தா சீதைய அசோகவனத்துல காவல் வச்சிருக்க வேண்டியதும் இல்ல, அவன் மனசு மாறணுங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டியதும் இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் மனைவியை பிரிஞ்சு கலங்கி நின்ன ராமனை விட ஆசைப்பட்ட பொண்ணுக்காக காத்துக்கிட்டு இருந்த ராவணன் தான் உண்மையான காதலன், ரசிகன், ஜென்டில்மேன். அயோத்தியில மட்டும் ராமர் கோயிலையும் மசூதியும் கட்டி என்னையா பிரயோஜனம்? முதல்ல உங்க இதயத்துல ராமர் கோயிலும் மசூதியும் கட்டி இந்துவா, கிறிஸ்டியனா, முஸ்லிமா? ஆக்சுவலா படம் நடிச்சதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. இது மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்லயே அப்படிதான் இருக்கு. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அரசன் குதிரைக்கு பக்கத்துல போய் நின்று அதை தொட்டு, ஏ குதிரையே, உடலுறவு வேளையில் நான் எப்படி என் மனைவியிடம் புணர்வேனோ அதே போல் உன் உறுப்பை என் மனைவியின் உறுப்புக்குள் செலுத்தி நீ புணர்ந்து அந்த உடலுறவை மேற்கொள்வாயாக என்று பர்மிஷன் கொடுத்துட்டு எட்ட வந்துருவான். எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? இப்படி அரசன் சொல்லிவிட்டு வந்த பிறகு குதிரை என்ன செய்யும் என்று சொன்னால், அரசன் செய்ய வேண்டிய பணியை இது செய்யும் பொருட்டு அந்த பெண்ணோடு அந்த குதிரை உடலுறவு கொள்ளும். இவ்வாறு உடலுறவு கொண்ட பிறகு அவள் கருத்தரித்து பிறப்பதுதான் புத்திரகாமேஷ்டி யாகத்தின் மூலமாக குழந்தை பிறக்கிறது என்பதற்கான சாஸ்திர ரீதியான, சாஸ்திரம் மட்டும் இல்ல வேத ரீதியான விளக்கம், வேதத்தில் இடம்பெறக்கூடிய விவரம். நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன். டாக்டர், அந்த குதிரைக்கு எதுவும் ஆயிருக்காதே? ரிக், யஜூர், சாமம், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களிலே ஒன்றாகிய யஜூர் வேதத்தில் தான் இந்த புத்திரகாமேஷ்டி யாகத்தை பற்றிய விவரங்கள் கூறப்பட்டுள்ளது. அந்த இவங்க தான் சொல்றது உலகத்திலேயே உயர்ந்தது வேதம், அந்த வேதத்துக்கு ஒப்பானது உலகத்திலே ஒன்றுமே இல்லை என்றெல்லாம் கதை விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. அந்த வேதத்துல ஒன்றுதான் இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் இந்த இப்படிப்பட்ட கசமாலங்களுடைய தொகுப்பு தான் இந்த வேதங்கள்லாம். அது ஒவ்வொன்றா நம்ம இன்னும் வரும்போதெல்லாம் எடுத்துட்டு ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைப்போம், அப்பெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு சடங்கின் மூலமாக ஒரு குதிரைக்கு பிறந்தவன் தான் ராமன் என்று சொல்லி இந்த ராமாயணம் சொல்லுகிறது. நீ என்ற அப்ப நீ யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. இத நான் சொல்றேன்டா, நீ போய் வெளியாருக்கு நான் தான் உன் பையன் சொல்றாரா? அதை விட மானக்கேடு வேற எதுவுமே இல்லடா. அப்ப உலகத்திலேயே இந்து மதத்துக்கு அடிப்படை எது என்றால் வேதங்கள். வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடியது புத்திரகாமேஷ்டி யாகம். அப்ப யாரும் மறுக்க முடியாது. இது போய், இது கட்டுக்கதை, இது எவனோ எழுதிட்டான் அப்படிலாம் சொல்ல முடியாது. இதுக்கு மேல உன் கதையை சொல்ல வேண்டாம், நீ எப்படி போறது வேணா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்ல, ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. நான் என்ன சொல்றேன்னா, இந்த கோயில் கட்டினதால பிச்சைக்காரங்க தான் அதிகமா இருக்காங்க. அட அப்படி இல்ல தம்பி, கடவுளுக்கு நாம பூஜை பண்ணா அவரு நம்மள ஆசீர்வதிப்பாரு இல்ல. கடவுள் எங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே. ஏய், தம் தொண்டு பையன் தெரியுது, உனக்கு தெரியல பாரு. அந்த பையன் பேசுனது படிப்பு கொடுக்கறாரு, வேலை வாங்கி கொடுக்கறாரு, அதெல்லாம் நம்ம திறமை பொறுத்ததுங்க. இப்போ ஆக்சுவலாக வடக்கன்ஸ்னாலே மூட நம்பிக்கை, இந்த ஜெய் ஸ்ரீராம் இது மட்டும்தான் சொல்லிட்டு இருந்த காலத்தில் ஒரு சின்ன பையன் வந்து உண்மையிலே சூப்பராக பேசியிருக்கிறான். இந்த வீடியோ வைரலாக போயிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது, நல்லா படிக்கல அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்காது, அவ்வளவுதான். இப்ப நம்ம ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான தகுதி தன்னால வரப்போது, நமக்கு வேலை கிடைக்க போகுது, அவ்வளவுதான். இங்க சின்ன பையன் எல்லாம் முதலாளி
கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. இப்போ எல்லாரோட வீட்லயும் கோயில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது நடக்கும், கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும்ல. யார் சார் அந்த நாங்க அந்த பேசு? கடவுளால் ஆசீர்வதிக்கவே படல. நான் வந்து ஸ்கூலுக்கு தான் போவேனே தவிர கோயிலுக்கு போக மாட்டேன். கடவுளையே சோதிக்கிற அளவுக்கு இப்ப மக்கள் முன்னேறிட்டீங்க. கடவுளை என்ன லூஸ் மாதிரி பேசுறான்? நம்ம இவனை தானே சோதிச்சோம், என்ன கடவுளை சோதிச்சோங்கிறான்? கோயில் முக்கியமா இல்ல ஸ்கூல் முக்கியமா? ஸ்கூல் தான் முக்கியம். சாம்பார் அப்ப எனக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் சாமியை கும்பிடுறாங்க, அவங்களுக்கான நல்ல வாழ்க்கை அமையணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கடவுளை வழிபட்டுட்டு தானே இருக்காங்க. எங்களுக்கு கடவுள் தேவையில்லை சார். நாங்க என்ன முட்டாளா? நாங்க எங்க அப்பாவை கும்பிடுறோம், அம்மாவை கும்பிடுறோம், எங்க டீச்சர்ஸை கும்பிடுறோம். இது போதும் எங்களுக்கு. எங்களுக்கு அப்படிப்பட்ட கடவுளே தேவையில்லை சார். நீ தாண்டா புள்ள. யோ பாத்தியா, இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல, ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலே மழை ஹொட்டோ ஹொட்டோன்னு கொட்டி ஊர் செழிச்சு போகும்டா. சரி, இப்படி கோயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எப்படி IPS IAS சயின்டிஸ்ட் மாதிரி எல்லாம் பெரிய ஆள் ஆவீங்க? கோயிலுக்கு போகணும்ல, அதுக்காக. சார், கேள்வியே கோயில்ல முட்டாள்தனமான ஸ்கூல் தான் சார் கேள்வி. முக்கியம். ஸ்கூலுக்கு போனா தானே சார் IAS ஆக முடியும். உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா செருப்புல அடிச்ச மாதிரி சொல்லு. வேலை பாக்குறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. சரி, நீ ஸ்கூலுக்கு போறதுக்கு பதிலா கோயிலுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? ஸ்கூலுக்கு பதிலா கோயிலுக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? 2 ரூபாய்க்கும் 4 ரூபாய்க்கும் யார்கிட்டயாவது பிச்சை எடுத்துட்டு இருந்திருப்பேன் சார். வேற என்ன பண்ணிருக்க முடியும்? அப்படின்னு போட்டு கொடுத்தானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. இந்த வயசுலயே எப்படி இவ்வளவு அறிவாளியா பேசுறீங்க? சார் என்ன நான் ஸ்கூலுக்கு போறேன் சார், கோயிலுக்கு இல்ல. இவன் மூத்திரத்தை குடி, அப்ப கூட உனக்கு புத்தி வராது. யூட்டும்படியோ உங்கள் மனது புண்படும்படியோ நான் நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். இதையெல்லாம் நாம் கடவுளிடம் தான் மன்றாட முடியும். அதனால் தான் உங்களை தேடி வந்துள்ளேன். நான் தெரிந்தோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, என்னது விழுந்தோ விழுகாமலோ உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறு செய்திருந்தால் இதற்கப்புறம் அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லுவேன் நினைக்காதா? ஏழை இப்படி பண்றியே, கிறுக்கு மெண்டல் பயிரலாம், செத்தா பயிரலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமோ இல்லையோ, இன்னைக்கு தான் வரலாற்றிலேயே முக்கியமான நாள். இன்னையோட நம்ம இந்திய பொருளாதாரம் உயரத்துக்கு போகுது. மக்கள் எல்லாரும் பசி பட்டினி இல்லாம சேமமா வாழ போறான். இது மட்டும் இல்லாம மக்களுக்கு முக்கியமான திட்டங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. இது மட்டும் நடக்கல, அது கண்டிப்பா எதிர்க்கட்சியோட சதிதான். எல்லாத்தையும் விட்டுடு, முதல்ல இந்த தருதலைங்களோட சுத்துறதை விட்டுடு. புகழாரம் பாட வேண்டும், இதுதான் எனது ஆசை. எங்கே கேள், எங்கே ஒரு LED திரை போட்டோ, இல்ல ஸ்ரீரங்கம் கோயில்ல ஒரு LED திரை போட்டோ, ராமேஸ்வரத்துல ஒரு LED திரை போட்டோ டெலிகாஸ்ட் பண்ணா நீங்க ஒத்துக்குவீங்களா, விட்டுருவீங்களா? எங்களுக்குன்னு வழிபடுறதுக்கான தெய்வங்கள், நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. எங்களுக்கு ஐயா மதுரை வீரன், முனியாண்டி, புதுகருப்பு அப்படின்னு எங்களுக்குன்னு பல தெய்வங்கள் இருக்கு, நாட்டார் தெய்வங்கள் இருக்கு. அதை நாங்க வழிபட்டுட்டு போறோம். எங்களுக்கு எதுக்கு ஆரிய தெய்வங்கள்? எங்களுக்கு எதுக்கு? நீங்க சமஸ்கிருதத்துல மந்திரத்தை சொல்லுவீங்க, எங்களுக்கு புரியாத மொழியில சொல்லுவீங்க. நான் என் சாமியை நான் போய் தொடுவேன், என் நாட்டார் தெய்வத்தை நான் போய் தொட்டு கும்பிடுவேன், வழிபடுவேன், தண்ணி ஊற்றுவேன், குளிப்பாட்டுவேன், பொட்டு வைப்பேன். இந்த தெளிவு மக்களுக்கு இப்பதான் வந்திருக்கு. முதல்லயே வந்துருந்துச்சுன்னா தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்கோம். பூ வைப்பேன், என் சாமியை நான் கும்பிட்டு போறேன். என் தமிழ்ல நான் எனக்கு தெரிஞ்ச மொழியில தமிழ்ல அர்ச்சனை பண்ணி நான் கும்பிட்டுட்டு போவேன். எனக்கு எதுக்கு சமஸ்கிருதத்துல கடவுளை எதுக்கு நான் ராமர் அன்பா அணில கையில வச்சுக்கின்னு தடவி கொடுத்தாரு. அது வரைக்கும் சாம்பல் நேரத்துல இருந்த அணில இருந்து முதுகுல 3 கோடோட இன்னி வரலும் சுத்தின்னு இருக்குது. அதனால ராமர் கை அணிலுக்கே இந்த கேரின்னா சீதகேரி எங்க ஆயிருக்கும். நான்வெஜ் சாப்பிடுவார் அப்படின்னு துஷ்யந்த் ஸ்ரீதர் அப்படிங்கிறவரு ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்துருக்காப்ல. பேட்டி ராமர் என்ன சாப்பிட்டு நமக்கு என்னடா இதான் பிரச்சனை? அப்போ அவர் ஏதோ கறியோ மீனோ ஏதோ ஷூட்டிங்கில் ஏதோ பார்த்து தின்ட்டு போகிறாப்புல. அவர் சாப்பிட்டா நமக்கு என்ன பிரச்சனை? யார் துஷ்யந்த் ராமன் ஷூட்டிங்லையா? ஆமாம். நீ எந்த ராமரை பற்றி பேசிகிட்டு இருக்க? என்ன தமிழ்நாட்டில் ராமரான விஜய் ராமர் தான்டா. நீ என்னடா பைத்தியக்காரமே பேசிட்டு இருக்கிற? ஷூட்டிங்கில் என்ன இட்லியோ பூரியோ இல்லை கறியோ மீனோ பீஃபோ ஏதோ அதை போட்டு தின்ட்டு போகிறாப்புல. அதை பற்றி பேசுறது இது நேரமா? இது நீ விஜய் டிவி ராமரை பற்றி அப்போ தமிழ்நாட்டில் ராமர்னு அவர் தான்டா. என்னடா நீங்க? நான் தான் முதலமைச்சருங்கிறதுக்கு லட்சாதார என்கிட்ட இருக்கு. போலீஸ் மீடியா நல்ல குடும்பத்துல பிறந்திருந்தா உடனே அரசியல்வாதிகளை நடவடிக்கை எடுங்க. எப்படி சிஎம் பதவிக்கு வந்தான்னு விசாரணை பண்ணுங்க. விசாரணை பண்ணீங்கன்னா முதலமைச்சர் பதவி எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் நஷ்டஈடு கிடைக்கும். அரசியல்வாதியே கொடுத்துருவாங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஜெயலலிதா அம்மா, சிஎம் ஜெயலலிதா அம்மா, நான் ஆறுமுகம் 3 பேரும் 3 தடவை கொலை முயற்சி பண்ணாங்க. 3 தடவை தப்பிச்சுட்டா நானும் பிரதமரும். ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க. இனி எனக்கும் பிரதமருக்கும் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால்
100% தமிழ்நாடு அரசியல்வாதிகள், போலீஸுகள் இவங்க தான் உடந்த. ஜெயலலிதா வீடு, ஸ்டாலின் வீடு, அவங்க தான் என் பிறந்த டோர் நம்பர் வச்சிருக்கிறாங்க. அக்னி மோசடி, ட்ரீட்மெண்ட் மோசடி, நஷ்டேடு, அப்புறம் என்னோட முதலமைச்சர் பதவி உடனே வழங்க வேண்டும். ஆறுமுகம், ஜெய்ஹிந்த். மக்களை பிரித்து அதன் மூலமா நன்மை அடைகிறதுக்காக செய்யறது. மதக்கலவரம் வந்து அதில் அவங்க பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்தால் இவங்களுக்கு வேலையே இல்லை. மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் RSS இவங்களுக்கு வேலையே இல்லை. குழப்பம் பண்ணி அதனால பலனடைய பார்க்குறோம். இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதனால ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் அனுப்பிச்சுட்டுங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாள்? நீங்க கீழே விட்டு போறீங்க. என்ன ஒரு டாப் திஸ் பிரைன். இந்த காரியத்தை முடித்த நமது பிரதமர் நெஞ்சில் ஒரு மின்னல் விளையாடும். நெஞ்சில் அந்த மின்னல் நீயா, அது நீயா? நமது பிரதமர் மோடி அவர்களுக்கு எலெக்ஷன் வரப்போகுது, பிரதமர் ஆகணுகு, அமலாக்கத்துறையே நமகா, தேர்தல் ஆணையமே நமகா, அதானிஜி நல்லா வளர்ச்சி அடையணும், நமோ நமகா. ஹே டெலிபிராம்டர் ஹே, அச்சா ஹே டெலிபிராம்டர் ஹே. அச்சா அச்சா. கோயில் ஒன்றும் கட்டியே முடிக்கல, அறவையாக இருக்குது. கோயில் கட்டி முடிக்கலையா? ईडी है, ईडी कम टू है, कैमरामैन है, अच्छा कैमरामैन है नमगा है, फोटो शूट है, अच्छा है, क्लियर फोटो शूट है, ठीक है, जय சீரக சம்பா. எல்லாம் இந்து தான், எல்லாம் சாமி கும்பிடுறோம். இதுக்கு இவ்வளோ 1000 கோடி தேவையா? அது வந்து ஒரு பெரிய ஒன்றும் கோயில் கூட முடியல. அவசரமா இது பண்ணி ஓபன் பண்ணி, நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் சால்வ் பண்ணணும். அதெல்லாம் சால்வ் பண்ணாமல் இப்போ இதுக்கு வந்து தேர்தல் இதுக்கோசரம் இது பண்ணுறாங்க. ஆனால் நார்த்தில் முட்டாள் ஜனங்க அதை வச்சு ஓட்டு போடுவாங்க. வேற என்ன இருக்கு? சவுத்தில் இவங்க பருப்பு வேகாது. அம்மா தாயே அங்காள ஈஸ்வரி உன்னை நம்பிட்டாமா. சார் தூங்கிட்டா சார். யாராச்சு எடுத்துடா எந்திரிக்கிற வேலை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆக்சுவலாக தமிழில் பார்த்துட்டு நான் கூட சரி சூப்பர் ஸ்டார் தான் ட்ரோல் பண்ணுவாங்க போலன்னு ஆசையாக உள்ள கூட, ஆனால் பார்த்தா ஃபுல்லாக ராமரை வச்சு செஞ்சுருக்காங்க. நல்லா இருந்துச்சு கைஸ். மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இல்லைன்னா தெய்வ குத்தமாகி போகும். ஜெய் ஸ்ரீராம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.